Hi friends, நான் உங்கள் ஜிஷ்ணு. இது உங்கள் ராக்கெட்னி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபோட்டோஷாப் பீட்டா வெர்ஷனில் இருக்க ஏஐ பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஜென்ரேட்டிவ் ஃபில் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அது இல்லாமல் அதை வச்சு என்னென்னா பண்ண முடியும். ஃபோட்டோஷாப்பில் நம்ம மேனுவலாக பண்ணால் கிட்டத்தட்ட 1 hour 1/2 hour ஆக வேண்டிய ஒரு எஃபெக்ட் இல்லைனா ஒரு எடிட்டிங்கை வித்தின் 2 to 3 seconds நம்ம அதை சேஞ்ச் பண்ண போகிறோம் வித் ஏஐயோட. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து பீட்டா வெர்ஷன் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் இதில் பீட்டா வெர்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணணும் தெரியாது. நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி டவுன்லோட் பண்ணணும். இன்ஸ்டலேஷன் எல்லாமே சேம் ஃபோட்டோஷாப் எப்படி பண்ணணும் அப்படின்னா பீட்டா வெர்ஷன் மட்டும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும். அது எப்படின்னு நான் ப்ரீவியஸ் வீடியோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே ஐகார்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபோட்டோஷாப் பீட்டா வெர்ஷனில் வெறும் ஏஐ மட்டும் தான் புதுசாக இருக்குது, வேறு எதுவும் புதுசாக இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கண்டென்ட் அவர் ஃபில் பண்ண போகிறோம். அது எதை வச்சு பண்ண போகிறோம்னா இந்த ஒரு டாஸ்க் பார் பேர் தான் வந்து கண்டெக்சுவல் டாஸ்க் பார். இது என்னென்னா நம்ம விண்டோஸில் இங்கே இருக்கோம். இந்த டாஸ்க் பார் யாராக்கெல்லாம் என்ன இங்கே வந்து ஜஸ்ட் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த லேடியை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். வித் எனக்கு பேக்ரவுண்டோட வரணும். என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ஏதாவது ஒரு செலெக்ஷன் டூல் எடுத்து அப்ராக்சிமேட்டாக அவங்க யாரை நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ப்ரீவியஸ் ஃபோட்டோஷாப்பில் என்ன பண்ணோம்னா இல்லாமல் மேனுவலாக பண்ணும்போது நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கண்டென்ட் அவர் ஃபில் கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஆனால் அப்படி பண்ணால் நம்மளுக்கு என்னென்ன அக்யூரேட்டி வராதோ பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகுது. எனக்கு பேக்ரவுண்ட் எப்படி வருது, இதுக்கும் அதுக்கும் நான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு இதுவே நம்ம மேனுவலாக கண்டென்ட் அவர் ஃபில் வச்சு பண்ணால் இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் கிடைக்குது. இப்போ இதே நான் வந்து ஏஐ யூஸ் பண்ணி பண்ணால் எனக்கு எந்த அளவு அவுட்புட் கிளியராக இருக்குது பாருங்கள். நான் அதே சேம் செலெக்ஷனோடு நான் வந்து ஏஐ யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் நான் அதே செலெக்ஷனோட கீழே வந்து நம்மளுக்கு ஏஐ டாஸ்க் பாரில், அதாவது கண்டெக்சுவல் டாஸ்க் பாரில் வந்து எனக்கு ஜென்ரேட்டிவ் ஃபில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். இந்த டிஸ்கிரிப்ஷன் எதுக்குன்னா உங்களுக்கு இந்த லேடியை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே உங்களுக்கு என்ன வரணுமோ நீங்கள் டைப் பண்ணால் வரும். ஜஸ்ட் நம்ம டைப் பண்ணல, நம்மளுக்கு வெறும் பேக்ரவுண்ட் மட்டும் அவங்கள மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். அதை நான் வந்து வெறும் ஜென்ரேட் மட்டும் கொடுக்குறேன். இப்போ ஜென்ரேட் கொடுத்தோன்னே அது வந்து ஏஐ வந்து ஒர்க் ஆக ஆரம்பித்தோம். ஜஸ்ட் லோட் ஆகிட்ருக்கோம். உங்களுக்கு இங்கே வந்து ஒரு டாஸ்க் பார் ஒரு லோட் ஆகிற மாதிரி சைடில் வந்து அந்த லேயருக்கான ப்ராப்பர்ட்டி ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் நல்லா நோட் பண்ணுங்கள், அந்த லேயருக்கான ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் நெக்ஸ்ட் லேயருக்கும் நீங்கள் அதிலே பண்ணக்கூடாது. இப்போது 4-5 இமேஜ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஒரே இது பேஜில், அது நீங்கள் ஒரே இதில் பண்ணக்கூடாது. இப்போ அது லேயருக்கான ப்ராப்பர்ட்டிஸில் மட்டும் நீங்கள் பண்ண முடியும். ஜஸ்ட் ஏஐ லோட் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், ஒன்று இப்போ அந்த பேக்ரவுண்டில் யாரும் இல்லாத மாதிரி இருக்குது. அது மட்டும் 3 நம்மளுக்கு வேரியேஷன்ஸ் காட்டும் ஏஐ வந்து. இங்கே பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் வேரியேஷன், இது செகண்ட் வேரியேஷன். ஆனால் எந்த அப்படி சொல்லுறதுன்னா உங்களுக்கு வேரியேஷன்ஸ் வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்காது. இதாக ஒன்று தான் வந்து நம்ம ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இது ஓகே. ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஷேப் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் இந்த 2 கம்பேர் பண்ணும்போது நமக்கு இது ஓரளவு பார்க்க நல்லாயிருக்கு. அந்த லேடி ரிமூவ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டு வேறு ஏதாச்சும் பின்னாடி வேறு யார் இருக்கான்னு தெரியல. அந்த லேடி ரிமூவ் பண்ணதுனால ஏஐ வந்து அதோ ஒன்று ஜென்ரேட் பண்ணிடுச்சு. இப்போ என்னென்னா இந்த 3 வேரியேஷன் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம எத்தனை வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே மேலே ஜென்ரேட் இருக்கோ இல்லை இங்கே ஜென்ரேட் கொடுக்கணும். இந்த 2த்துல நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஏஐ வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டராக உங்களுக்கு அப்படியே ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஜென்ரேட் கொடுத்துட்டே இருக்கலாம். உங்களுக்கு நிறைய சாம்பிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நான் திரும்பி ஜென்ரேட் கொடுத்துருக்கேன் அந்த இமேஜை வச்சு. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். இன்னும் நம்மளுக்கு பெட்டரான சொல்யூஷனும் கிடைக்கலாம். ஓகே, இது ஓரளவு பெட்டராக இருக்குது. நம்மளுக்கு கம்பேர் பண்ணும்போது இதுவும் இந்த 2ம் பெட்டராக இருக்குது. இது வந்து கண்டென்ட் அவர் ஃபில்லை யூஸ் பண்ணி நம்ம அதை ட்ரை பண்ணுறோம். நீங்கள் இல்லை உங்களுக்கு வெறும் பேக்ரவுண்டில் வேறு தான் வரனா கூட நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதில் நெக்ஸ்ட் ஒரு இதை என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம ஒரு இமேஜ் எடுக்கிறோம், அதை வந்து நம்ம எக்ஸ்டாண்டோ கான்ட்ராக்டோ பண்ணுறோம். நம்ம அப்போ என்ன பண்ணுவோன்னா க்ளோன் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணுவோம், இல்லை பேட்டர்ன் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணுவோம்.
இப்போ ஆனால் அது எதுவுமே வச்சா ஜஸ்ட் ஏஐ வச்சு நம்ம அது பண்ணலாம். எப்படின்னா க்ராப் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணணுமோ நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், அந்த நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணதை ரெக்டாங்குலர் செலெக்ஷன் டூலோ ஸ்கொயர் செலெக்ஷன் டூலோ எடுத்து அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஜென்ரேட் ஃபில் காட்டும். உங்களுக்கு அங்கே என்ன ஃபில் ஆனோ அதை நீங்கள் டைப்பும் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன் வழியா. இல்லைனா ஜஸ்ட் ஜென்ரேட் பண்ணால் ஏஐயே வந்து அங்கே என்ன வரணுமோ ஆக்சுவலாக அதை அனலைஸ் பண்ணி அதுவே ஒன்று கொடுக்கும். இதில் நம்மளுக்கு அட்வான்டேஜும் இருக்குது, டைம் மெயின்டைனிங்கும் இருக்குது. ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அது என்னன்னு நம்ம கடைசியாக நான் காட்டுறேன். இதை நான் முடிச்சுட்டு டிஸ்அட்வான்டேஜும் வந்து அவ்வளோ பெருசாலாம் கிடையாது இருக்கு. ஆனால் ஃபுல்லாகவே அட்வான்டேஜ் தான் நம்மளுக்கு ஏஐ கொடுக்கல. ஏன்னா ஃப்யூச்சரில் அதை அப்டேட் பண்ணி ஃபோட்டோஷாப் கொடுக்கலாம், அடோப் கொடுக்கலாம், பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் ட்ரை இருந்தால் பெட்டர் யூஸாக இருக்குது. எங்கே பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாக்ட் இமேஜ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லுக் கொடுத்துருக்கு நம்மளுக்கு ஏஐ. இப்போ இதுலேயும் 3 வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதெல்லாம் திரும்ப ஜென்ரேட் கொடுத்தா திரும்ப ஜென்ரேட் 3 வேரியேஷன் நம்மளுக்கு காட்டும். நீங்கள் ஜென்ரேட் கொடுக்க உங்களுக்கு வேரியேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் டைப் பண்ணியும் கொடுக்கலாம். நான் ஜஸ்ட் ஒன்று டைப் பண்ணியிருக்கேன். அது ஆக்சுவலாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணலாம், அது நம்ம இஷ்டம். அதுக்கேற்றது ஏஐ கொடுக்கும். ஆனால் வந்து அதில் பாசிபிளாக இருக்க மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது வந்து பாசிபிளாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னா, நான் வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படின்னா ஏஐ வச்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி நான் பேக்ரவுண்ட் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி மேலே செலக்ட் சப்ஜெக்ட் கொடுக்க போகிறேன். அதில் மொத்தம் இப்போ 2 அப்டேட் வந்திருக்கு நமக்கு. அதில் பார்த்தா டிவைஸ் குயிக்கர்ஸ் ரிசல்ட்டு, க்ளவுட் டீட்டெயில் ரிசல்ட். நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணோன்னா அந்த அக்யூரேசி நம்மளுக்கு கிடைக்காது. அதே நம்ம அவங்களுக்கு நான் காட்டுறேன். நான் டிவைஸ் வச்சு கொடுத்துருக்கேன் செலெக்ஷன். பாருங்கள், எனக்கு என்னென்னா எனக்கு இங்கே இருக்க செலெக்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக நடக்காது. பாருங்கள், செலக்ட் ஆகுது. எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெக் ஒழுங்கா, இந்த லெக் ஃபிங்கர்ஸ் ஒழுங்கா தெரியல. நெக்ஸ்ட் இந்த ஃபிங்கர்ஸ்லாம் செலக்ட் ஆகலை. நான் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் மாற்றுறேன். இப்போ எனக்கு பாருங்கள் செலெக்ஷன்ஸ் எப்படி, இந்த செலெக்ஷன்ஸ்லாம் அக்யூரேட்டாக நடக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஜஸ்ட் அன்வான்டாக இருக்கிறதா ரிமூவ் பண்ணிக்கலாம். வேறு இங்கெல்லாம் அன்வான்டாக இருக்குது, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கீழே வந்து இதுதான் இங்கே ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ண வாய்ப்பு இருக்குது. நான் வந்து என்ன சொன்னால் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு பேக்ரவுண்ட் போட போகிறேன். ஆனால் நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை இன்வெர்ட் பண்ணணும். இன்வெர்ட் எப்படி பண்ணணும்னா Ctrl+Shift+I கொடுத்தாலும் இன்வெர்ட் ஆகும். இல்லைனா செலக்டில் போயிட்டு இங்கே இன்வெர்ட்னு இருக்கும், அதை கொடுத்தா இன்வெர்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்வெர்ஸ் கொடுத்துட்டு இன்வெர்ட்டில் இப்போ நம்ம பேக்ரவுண்ட் செலக்ட் ஆகிடுச்சு. கீழே பார்த்தா ஜென்ரேட் இருக்கும். ஜென்ரேட்டில் நீங்கள் வந்து என்ன ஒன்றா கொடுக்கலாம், டிஸ்கிரிப்டும் கொடுக்கலாம், இல்லைனா வந்து ஜென்ரேட்டும் கொடுக்கலாம். இப்போ டிஸ்கிரிப்டில் நான் வந்து என்ன டைப் பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து இவங்க வந்து ரோட்டில் பின்னாடி வந்து ஒரு ரோட்டில் நின்று செல்ஃபி எடுக்கிற மாதிரி நான் ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் நான் ரோட் டைப் பண்ணுறேன். இங்கே நீங்கள் வேறு ஏதாச்சும் கூட போடலாம், ஃபாரஸ்ட்னு போடலாம், நைட் டைம்னு போடலாம், இல்லை வந்து டல் லைட்டு, சன்லைட்டு இன்னொன்னா போடலாம். நான் ஜஸ்ட் ரோட் கொடுத்துருக்கேன், ஜென்ரேட் பண்ணுறேன். நீங்கள் தான் எதுவும் டிஸ்கிரிப்ஷனில் எதுவும் கொடுக்காம வெறும் ஜென்ரேட்டும் கொடுக்கலாம். உங்களுக்கு ஜென்ரேட் அதுவாக ஏஐயாக உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ப்ரொவைட் பண்ணும். ஜஸ்ட் நான் ரோடுன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆனால் நீங்கள் அதை பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணி தான் ரோடு வரும். நீங்கள் வெறும் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி சப்ஜெக்ட் ரிமூவ் ஆகிட்டு அங்கே அன்வான்டாக உங்களுக்கு ஒரு கிளம்ஸி ஆகிடும். கிளம்ஸி வந்து
சம்திங் ஏதாவது ஒரு இமேஜ் உங்களுக்கு வரும். ஏஐ வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. நீங்கள் கேட்டதுக்கு அது ப்ராப்பராக கொடுக்காது. ஆனால் அது வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணும். நீங்கள் வந்து தப்பாக செலெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நான் ரோட் கொடுத்தா எனக்கு ரோட்டில் வந்து, ஆனால் வந்து இது அக்யூரேட்டாக வரல. நம்மளுக்கு 3 வேரியேஷன்ஸ் இருக்குது. ஆனால் நான் ஒன்று செக் பண்ணி பார்க்குறேன். இதுவும் எனக்கு அக்யூரேட்டாக இல்லை. இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது. நான் இருந்தாலும் நான் திருப்பி ரீஜென்ரேட் பண்ண போகிறேன். எனக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஆனால் இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல. இருந்தாலும் வேறு என்னென்ன ஏஐ நம்மளுக்கு பெட்டர் பண்ணி கொடுக்குதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் இன்ஜெக்ஷன்ட்டு என்ன பெட்டராக நம்மளுக்கு கொடுக்குதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஜென்ரேட்டில் இது பரவாயில்ல. இது ஓகே. இது பெட்டராக இருக்குது. இதில் நீங்கள் என்ன நோட் பண்ணணுன்னா, இந்த ஷேடோலாம் பாருங்கள். நம்மளுக்கு ஷேடோ லைட் எல்லாமே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம ஆக்சுவலாக பார்த்த ஒரிஜினல் இமேஜ் இது தான். இதில் எப்படி இருக்குது பாருங்கள். லைட்டிங் சேஞ்ச். ஆனால் இதில் நீங்கள் என்னென்னா இங்கே பாருங்கள், இதுதான் இல்லை டிஸ்அட்வான்டேஜ். எல்லாத்துலேயும் அது காட்டாது. ஒரு சில இமேஜில் மட்டும் அது காட்டும். அது ஏன்னா ஏஐ வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது மாறுது அது. இப்போது நாம் வந்து 2-3 பார்த்துருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம வெளியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், இல்லைனா வந்து ஒரு பார்ட்டியாக இருக்க ஃபோட்டோ, நம்ம ட்ரெஸ் கொஞ்சம் சரியாக இல்லைன்னா வேறு சேஞ்ச் பண்ண போகிறோம், கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம், இல்லை வந்து நான் ஷர்ட் போட்டிருக்கேன், எனக்கு வந்து சூட் வேணும், இல்லை டிஷர்ட் வேணும்னு நினச்சா நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம கூகுள்லேருந்து ஒரு டிஷர்ட் டவுன்லோட் பண்ணி அதை ட்ராக் பண்ணி அதை என்ன பண்ணுவோம், நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை யூஸ் பண்ணி இந்த வேப் ஆப்ஷனை கொடுத்து அதை அப்படியே வேப் பண்ணுவோம். இப்போ அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் வச்சுருக்க இமேஜ்லேயே ஏதாவது ஒரு செலெக்ஷன் டூலை எடுத்து ஷர்ட்டை மாற்ற போகிறீங்கன்னா, ஷர்ட்டை மட்டும் நம்ம அப்ராக்சிமேட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக செலக்ட் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. அப்ராக்சிமேட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அப்போ தான் ஜென்ரேட்டிவ் ஃபீல் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ என்ன போட போகிறீங்க, சூட்டா ஷர்ட். சூட் கொடுத்து பார்க்குறேன் எனக்கு என்ன வருதுன்ட்டு. இங்கே பாருங்கள், நான் சூட் கொடுத்தேன், எனக்கு சூட் ஃபார்ம் நல்லா வந்திருக்கு. ஆனால் எனக்கு கையில் ஏதோ இதுவாக தெரியுது. நெக்ஸ்ட் வேறு வேரியேஷன்ஸ் பார்ப்போம். பரவாயில்ல, ஓரளவு நல்லா வந்திருக்கு. இருந்தாலும் வேறு பார்ப்போம். எனக்கு இதில் வந்து எதுவும் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. நான் வந்து வேறு திரும்பி ஜென்ரேட் பண்ணுறேன். எனக்கு வேறு என்ன பெட்டராக காட்டுதான்னு பார்ப்போம். வந்து மேனுவலாக பண்ணால் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனாக பண்ணணும்னா 1 hour மேலே ஆகும். நம்ம ஒரு ஷூட் எடுத்து அதை ப்ராப்பராக வச்சு அதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணி வேப் பண்ணி கட் பண்ணி எட்ஜஸ்லாம் வந்து ஸ்மூத் பண்ணி பண்ணணும். இதில் கொஞ்சம் நம்ம பெட்டராக ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும், பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். ஃபஸ்ட்டு வந்து பெட்டராக இருக்குது விட்டுடலாம், நம்ம இதே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஜென்ரேட் பண்ணால் நமக்கு டைம் தான் ஆகும், வீடியோ லென்த் ஆகிட்டே இருக்கும். நான் வந்து இதுவே எப்படி எனக்கு பாருங்கள், பின்னாடி இருக்க ஷேடோஸும் எனக்கு இந்த அளவு மேட்ச் ஆகுது. அப்படியே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஏஐ பற்றி இன்னும் டெப்த்தாக பார்ப்போம். அதில் என்னென்ன சேஞ்சஸ் இன்னும் பெட்டராக பண்ண முடியுமோ பார்ப்போம். மேனுவலாக இதில் டைம் நம்மளுக்கு அதிகமாகும். அதை நம்ம ஏஐ யூஸ் பண்ணோன்னா வித்தின் செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிவிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.